தேவன் மேல உங்க இருதயம், உங்க இருதயத்தை கர்த்தர் மேல மாத்திரம் வைக்கணும். கர்த்தர் மேல வச்சிருந்தீங்கன்னா எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்துருவீங்க. எனக்கு ஆண்டவர் தான் முக்கியம். நீங்க சொல்ல மாட்டீங்க இது என்னோட பர்சனல் டைம், அந்த டைம் எதுவுமே சொல்லுங்க. எவ்ரிதிங் இஸ் அபவுட் காட். ஆண்டவர் தான் எனக்கு முக்கியம் என்று நிற்பீங்க. ஹல்லேலூயா. ஆபிரகாம் நல்ல ஐஸ்வர்யமான ஒரு மனுஷன், அவன்கிட்ட இல்லாதது ஒண்ணுமே இல்லை. அம்மாவா இல்லையா? ஆண்டவர் கேட்டது ஈசாக்கு, அங்கே போனேன் ஆண்டு மனுஷன் போகிறோம் நமக்கு தெரியாது, அவனுக்கும் தெரியாது. அப்போ மகன் கேட்குறான், என்ன கேட்குறான்னா, ஆண்டவருக்கு பலி செலுத்த போகிறோம் இல்லைன்னு சொல்ல, நெருப்பு இருக்குது, கட்டை இருக்குது, ஆனால் ஆடு எங்கே அப்படின்னு கேட்குறான். இவன் என்ன சொல்கிறான்னா, ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய ஆடை ஆண்டவரே கொடுப்பார். பணக்காரன் அவன். ஆபிரகாம் அவன் காலத்தில் பெரிய பணக்காரன். ஆனால் அவன் எப்படி பேசினா பார்த்தீங்கன்னா, கர்த்தரே கொடுப்பார். இட் மீன்ஸ் his heart was not upon his own possession. ஒருவேளை இந்த ஈசாக்க அவன் மீன் பண்ணது ஈசாக்க தான். ஓகே, ஈசாக்க தான் மீன் பண்ணுறான். உன்னை தான் பலி ஆக்கணும் சொன்ன அவன் ஓடிடுவானே, சொல்ல முடியாது பாருங்க. அவன் எப்படி சொல்லிருக்கலாம், அதை ஆண்டு பார்த்துக்கொள்வார் அப்படின்னு சொல்லியிருக்கலாம், அதை அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அவன் என்ன சொல்றான்னா, நீ தான் அந்த ஆடு, இந்த ஆடை ஆண்டை தான் கொடுத்துருக்காரு. ஹல்லேலூயா. எனக்கு குமாரனாக உன்னை ஆண்டு தான் எனக்கு கொடுத்துருக்காரு. அப்படின்னா நீ எனக்கு சொந்தம் இல்லை, நீ ஆண்டவருக்கு சொந்தம். தன் சொந்த மகனை உரிமையோட ஆளத்துமா, உரிமை கொண்டாட கிடையாது. அவன் சொல்றானா, நீ ஆண்டவருக்கு சொந்தம்ன்றான். அவன் எப்படி சொல்றானா, இது ஆண்டவருக்கு அவருக்கு ஏற்ற பலியை அவரே கொடுப்பாரு, ஆடு அவரே கொடுப்பாரு. he is very clear. அவனுக்கு தெரியுது என்னதுன்னா, நீ தான் அந்த ஆடு, ஆனால் உனக்கு சொல்ல முடியாது, சொல்லி ஓடி போயிருவேன். ஓகே, உன்னை ஆண்டு தான் கொடுத்துருக்காரு, பலி செலுத்தத்துக்கு ஆண்டவரே கொடுப்பாரு. மீன்ஸ் அவன் ஆண்டவருக்கு கொடுக்கறது கூட என்கிட்ட இருக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லல, என்னோட தான் கொடுக்க போய் என்கிட்ட ஒரு ஆர்டர் இருக்கு அப்படின்னு சொல்ல கிடையாது, கர்த்தர் கொடுப்பார். இதே கதை யாக்கோப்ட பார்க்குறேன். ஏசாவு கேட்குறான், யார் எவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது பின்னாடி, இத்தனை பேர் இருக்கிறவங்க கூட அப்படின்ட்டு. இவங்க எல்லாம் தேவன் கொடுத்த பிள்ளைங்க, குடும்பம். என் குடும்பம் என் பிள்ளைங்க பாத்தியா, என்ன மாதிரி என்சமா இருக்கான் பாத்தியா அப்படின்னு சொல்லவே இல்லை. என்ன சொல்ல பார்த்தீங்களா, தேவன் கொடுத்த ஈவுன்றான். The gift of God. God has given them. அதான் I am the God of Abraham, God of Isaac, God of Jacob. இவங்க மூணு பேருமே இருதயத்தை பொக்கிஷங்கள் மேலே வைக்கல, தேவன் மேலே வைத்திருந்தார்கள். நீங்களும் நானும் ஆராதிக்கிறது ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். நம்ம இருதயம் எங்க இருக்குது? எங்க இருக்குது? உலகத்தின் மேல் இருக்குது. பெரிய அளவில் ஆசீர்வாதங்கள் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க 2025, உங்கள் ஹார்ட்டை சரியான இடத்துல வைங்க, பெருமழையாக பொழியும். ஆசீர்வாதம் பெருமழையாக பொழியும். நான் சொல்கிறேன், இஃப் யூ வாண்ட் டு see great things happening in 2025, your heart must come back to the right place. ரட்சிக்கப்படும் பொழுது நீங்கள் எப்படி இருந்தீங்க, என்ன மாதிரி சமாதானம் உங்களுக்கு இருந்துச்சு, எப்படிப்பட்ட சந்தோஷம் உங்களுக்கு இருந்துச்சு, அது இப்போ கொஞ்ச நாளாக காணாம போச்சு, எங்கேயும் ஓடி போச்சு. எங்கே ஓடி போச்சுன்னு நம்மளுக்கு தெரியல, திருப்பி கண்டுபிடிச்சு கொண்டு வர போகிற ராத்திரி அது உங்கள் ஹார்ட்லேயே தங்க போகுது. See, peace of God is spirit and life. கர்த்தரோட சமாதானம் அது ஜீவனாக இருக்குது, ஆவியாக இருக்குது. கர்த்தர் என்னோட சமாதானத்தை உனக்கு தருகிறேன்னு சொல்லுகிறார், அதான் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. இத்தனை நாள் அது இல்லை, ஒரு வருஷமா நிம்மதியான தூக்கம் இல்லை, you are restless, your mind is not resting, but I am telling you tonight the Lord is restoring back your peace. உன் சமாதானத்தை மறுபடியும் உனக்கு தர விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்ப உன்னுடைய இருதயம் எங்க இருக்குன்னா, கர்த்தர் மேல இருக்கணும். சாத்தான் நினைச்சா ஆபிரகாம் எங்க இருக்குது, பொக்கிஷங்கள் மேல இருக்கு. இல்ல, அவன் நிரூபிக்கிறான், என் இருதயம் எப்போதுமே கர்த்தர் மேல தான் இருக்குது. தெரிஞ்ச ஒரு வயதான ஒரு தகப்பன் ஒரு சாட்சியை சொல்றேன் கேளுங்க. அவருக்கு ஒரு மகன், அந்த மகன் எப்படின்னு பார்த்தா ரொம்ப பிடிவாதம் பிடிச்சுவேன், ரொம்ப ராங்கி, ராத்திரி லேட்டாக போயிட்டு விடைக்கால 3-4 மணிக்கு வருகிற ஒரு பையன். அதனால இவர் விடிய முடிச்சுட்டு இருந்து அவன் வீட்டுக்கு வருவேன், சேஃபாக வருவேன்னு காத்துட்டே இருப்பார். நல்லா ஜெபிக்கிற மனுஷன், ஆனால் கொஞ்சம் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டார். வயசு இருந்தால் ஒரு 50-60 இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டார். இப்போ ஒவ்வொரு நாளும் அவனுக்காக ஜெபிச்சுக்கிட்டு லேட்டாக வந்து ஏன்ப்பா அப்படி பண்ணுறான், அவன் ரொம்ப எதிர்த்து பேசுறதுக்கும் இப்படி நாளைக்கு ஓடிட்டு இருக்கும். அதனால அவர் வியாதிலையும் படுக்க ஆரம்பிச்சிட்டார். உடம்பு ரொம்ப பலவீனமாக போயிடுச்சு. இப்போ ஒரு நாள் ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொன்னாரா, நீ ஏன் இவ்வளோ கவலைப்படுற ஆண்டவரே, பையன் ஆண்டவரே ஆண்டவரா, இந்த பையனை நான் தானே உனக்கு கொடுத்தேன், எனக்கு அவனை பார்த்துக்க தெரியாதா, உன் பாரத்தை என் பாதத்தில் இறக்கி வீட்டாராம். அப்போ தான் அவர், ஆமாண்டவரே, இந்த பிள்ளை நீங்கள் தானே எனக்கு கொடுத்தீங்க, அப்போ இனி இதை குறித்து நான் கவலைப்பட அவசியம் கிடையாது, இது உங்கள் பையன், நான் திருப்பி உங்களுக்கே தரேன்,
எனக்கும் இவனுக்கும் சம்மந்தம் கிடையாது, நீங்கள் தான் அவனுக்கு தங்கப்பன்னு சொல்லி விட்டார். அப்படி சொல்லி ஜெபிச்சு விட்டு தான் அவர் கவலைப்பட நிப்பாட்டார், நிம்மதியாக தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. என்ன நம்பிக்கைன்னா கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அவனும் அதே மாதிரி தான் 3 மணி 4 மணி தான் வந்துக்கிட்டு இருந்தான். ஆனால் ஒரு 3.5 மாதத்தில் பயம் மாற ஆரம்பிச்சிட்டான். ஒரு காரியம் நடந்து தொடப்பட்டு ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்குள்ளே வந்து இப்போ அந்த வாலிபன் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கான். சம்டைம்ஸ் வி கேரி திங்ஸ் அண்ட் நெவர் அலவ் காட் டு டூ த ஒர்க். நம்ம தான் கையில் பிடிச்சி வச்சிருக்கோமே. ஆண்டவர் கேட்பாரு, குடி என் கையில் குடின்ட்டு. இல்லை நான் தான் அதை கவலைப்படும், நான் தான் கவலைப்பட்டு அவனை கவலைப்பட்டு இருப்பீங்க. அதை கர்த்தர் கையில் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் நிம்மதியாக தூங்குவீங்க. இது என்கிட்ட அவராச்சு, அவன் இந்த பிரச்சனையாச்சு. அந்த மனுஷனுக்கு அப்போ தான் புரிய வந்துச்சு, நான் என் பையனை கர்த்தரை பார்க்கலாம் அதிகமாக நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன். இல்லை இது சரியில்லை, இந்த கர்த்தர் தான் கொடுத்தாரு, கர்த்தரை பார்த்துக்கிட்டோம், எனக்கு ஆண்டவர் தான் முக்கியம். அப்படி வரும்பொழுது அந்த பையன் சரியாக மாறுகிறான். சம்டைம்ஸ் த ப்ராப்ளம் இஸ் நாட் யுவர் சில்ட்ரன், நாட் யுவர் ஸ்பாஸ், த ப்ராப்ளம் இஸ் யூ. சொல்ல உங்களுக்கு புரியுதுங்களா? சில நேரத்தில் பிரச்சனை வந்து உங்கள் பிள்ளைங்க இல்லை, உங்கள் குடும்பம் இல்லை, உங்களோட கணவனும் மனைவியும் இல்லை, நீங்கள் தான் பிரச்சனைன்னு சொல்கிறேன். ஏன்னா சாத்தானுக்கு தெரியும் எங்கள் கையை வச்சா உங்களை டிஸ்டர்ப் பண்ணலான்ட்டு. நீங்களும் அவனுக்கு ஏற்ற மாதிரி அவனுக்கு நீங்கள் லயன் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. Do you know how you lion the devil? Do you know how you entertain him? By worrying about the problems. அந்த பிரச்சனையை குறித்து நீங்க worry பண்ணும் பொழுது you actually entertaining the devil. அவனுக்கு சந்தோஷம், கை தட்டி கொண்டாடுவான். பாத்தியா கவலைப்பட்டுட்டான். ஏசு சொன்னாரு கவலைப்படக்கூடாது, இவன் கவலைப்படுறான் பாத்தியா, சந்தோஷமா கை தட்டி கொண்டாடிட்டு இருப்பான். ஏன் தெரியுமா? நீங்க என்டர்டெயின் பண்றீங்க. எப்படி என்டர்டெயின் பண்றீங்க? அதை குறித்து யோசிக்கிறீங்க, thinking about it again and again. You don't understand, you are worshipping the devil using your problem. Hallelujah. எங்கேயாவது இது கர்த்தர் பார்த்துக்குவார், எனக்கு இதுக்கு இந்த தலைவலியே எனக்கு வேணாம், தூக்கி போட்டு போயிருக்கீங்கன்னா போட மாட்டீங்க, முடியாத. பிகாஸ் நீங்க கேரி பண்றீங்க. Your heart is upon that possession. If your heart is upon God, it will be very easy as breathing to release your problem unto God. Hallelujah. உங்க இருதயம் கர்த்தர் மேல இருந்துச்சுன்னா சுவாசிக்கிறதுக்கு போல உங்களுக்கு இருக்கும். ஈஸியா பிரீத் அவுட் பண்ணிட்டு போயிட்டு இருப்பீங்க. இந்த காரியத்தை ஆண்டவர் பார்த்துக்குவார். You will not be bothered by that issue anymore. அதனால நீங்க பாதிக்கப்பட மாட்டீங்க. ஸோ என்னவா இருந்தாலும், let it be your career, your marriage, okay, எதுவா இருந்தாலும் இது மேல உங்க ஹார்ட் இருந்துச்சுன்னா you will be hurt. நீ அந்த ஹார்ட்டை எடுத்து வைக்கணும் ஆண்டவர் மேல. சில வாலிபர்கள் என் எதிர்காலம் எப்படி இருக்கும், நான் என்ன ஆக போறேன், அங்க வைக்காதீங்க. put your heart back into God. ஆண்டவர் மேல வைங்க. அங்க வைக்கும் பொழுது அது சேஃபா மாறும். சந்தோஷத்தின் ஆவியால் நிரப்ப போகிறார். Hallelujah. So that you may be overflow with hope by the power of the Holy Spirit. அதான் பரிசுத்தாவின் வல்லமை. ஒரு இருள் உங்க இருதயத்தை சூழ்ந்து இருக்குது. There's a darkness holding your heart. எப்போதுமே அந்த ஹெவினஸ் இருந்துட்டே இருக்குது. You feel your heart is too heavy all the time. ஏதோ ஒன்று burden பண்ணுது. சில காரியங்களை யோசிக்கும் பொழுது அந்த ஹார்ட்டை பிடிச்சி இழுக்கிற, இதுதான் சமாதானம் இல்லைன்னு அர்த்தம். இதுக்கு பேர் தான் வேதனைகள் என்று சொல்ல முடியும். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய வெளிச்சத்தில் ஒரு வெளிச்சத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ரியல் கிறிஸ்டியன்ஸ் ஹேவ் பீஸ் இன்சைட், நாட் அவுட் சைட். உண்மையான கிறிஸ்தவர்கள் உள்ளுக்குள்ள அவங்களுக்கு சமாதானம் இருக்கும், வெளியே இல்லை. சில பேர் நீங்கள் பார்ப்பீங்க சோஷியல் மீடியாவில் இதெல்லாம் போட்டு சிரிச்செல்லாம் ஃபோட்டோலாம் போடுவாங்க, ஆனால் உள்ளுக்கு சமாதானம் இருக்காது, வேஷம், பிரிட்டேண்டிங். ஆனால் உண்மையான கிறிஸ்தவனுக்கு அவன் உள்ளத்துல சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற ஆட்களுக்கு வெளியரங்கமான சமாதானம் தான் இருக்கும், ஆனா கிறிஸ்தவனுக்கு உள்ளத்துல இருக்கும். ஹல்லேலூயா.